மேட்டூரிலிருந்து வெளியேற்றப்படும் நீரின் அளவை பொறுத்து திருச்சி முக்கொம்பிலிருந்து காவிரி மற்றும் கொள்ளிடத்தில் வெளியேற்றப்படும் நீரின் அளவு இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் இஸ்லாம் இணைகிறார். இஸ்லாம், விவரங்கள் என்ன? காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தொடர்ச்சியாக பெய்து வரும் மழையின் காரணமாக மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. மேட்டூர் அணை தன்னுடைய முழு கொள்ளளவை எட்டியுள்ளது. மேட்டூரிலிருந்து திறக்கப்படும் நீர் திருச்சி மாவட்டம் முக்கொம்புக்கு முக்கொம்புவிலிருந்து காவிரி கொள்ளிடமாக பிரிந்து கடைமடை வரை செல்லும். அந்த வகையில தற்பொழுது முக்கொம்புக்கு வரும் நீரின் அளவு 14,000 கனஅடியாக இருக்கு. இதுல காவிரியில் 13,600 கனஅடி நீரும், கிளை வாய்க்கால்களில் 400 கனஅடி நீரும் திறந்து விடப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக நீரின் அளவு அதிகரிக்கும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா மேட்டூருக்கு வரக்கூடிய நீரின் அளவு அதிகரிப்பதன் காரணமாக மேட்டூரில் திறக்கப்படும் நீரின் அளவிற்கு ஏற்ப முக்கொம்புவிலிருந்து காவிரியிலும் கொள்ளிடத்திலும் திறக்கப்படும் நீரின் அளவு தொடர்ச்சியாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர திருச்சி மாவட்டத்தில் காலை முதல் தொடர்ச்சியாக மழை பெய்து வருகிறது. தற்பொழுது மழை ஓய்த்திருந்தாலும் அடுத்தடுத்த நாட்களில் மழை இருக்கும் என சொல்லப்பட்டிருக்கு. அதன் காரணமாக நீர்வரத்தும் அதிகரிக்கும் என எதிர்பார்ப்பு இருப்பதால் இப்ப காவிரி கரையோர மக்கள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். அதே போல காவிரி மற்றும் கொள்ளிடத்துல யாரும் இறங்கி குளிக்க வேண்டாம். அதே போல துணிகளை துவைக்க வேண்டாம். கால்நடைகளை அந்த பகுதிகளும் மேய்ச்சலுக்கு விட வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அந்த காவிரி கரையோர மக்கள் மிகவும் பாதுகாப்பாக இருக்கும்படி வேண்டுகோள் விடுத்துள்ளார். தொடர்ச்சியாக நீரின் அளவு தற்பொழுது 14,000 கனஅடி என்றாலும் கூட அடுத்தடுத்த நாட்களில் அது நீரின் அளவு அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் காரணமாக இந்த எச்சரிக்கை திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன் விடுத்துள்ளார். இஸ்லாம், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.